பாகிஸ்தான்ல உள்ள அத்தனை தீவிரவாதிக்கும் நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும்னா, ஒரு ஆம்பளை இருந்தா உனக்கு நெசமாலுமே ஆண்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில உள்ள அறிவாலயத்துக்கு வாடா. என்னோட எத்தனை தீவிரவாதி வேணா கூட்டு வாடா. அறிவாலயத்தில் உள்ள ஒரே ஒரு திமுக காரனுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது, அவனை எதிர்த்து உன்னால போராட முடியாதுடா. அவ்வளவு ஆண்மை படைத்த திமுக காரன்ட்ட வந்து மோதுறாவா. திமுகவில் அதுவும் எக்ஸ்தலத்துலயும் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கக்கூடிய ஒரு திமுக காரன்ட்டு உன்னால் நிக்க முடியாது. அவன் 10 பேர் என்னோட திமுக காரன் ஒரு ஆள் போதுமில்ல அவனை வெட்டுறதுக்கு. அவனை நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க. நீ என்ன வேஷம் போட்டு வந்தாலும் வா, இஸ்லாமியனா வேஷம் போட்டு வா, இந்துவ வேஷம் போட்டு வா, இல்ல கிறிஸ்டினா வேஷம் போட்டு வா, என்ன வேஷம் போட்டு வந்தாலும் ஒரு திமுக காரன்ட்ட நீ நிக்க முடியாதா. 10 தீவிரவாதி வந்தாலும் ஒரே ஒரு திமுக காரன் போதுமில்ல ஓட விட்டுருவாண்டா உங்களை. உனக்கு ஆண்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா திமுக கரண்ட் வந்து முதல்ல பார்ப்போம். அறிவாலயத்துக்கு வாடா. சும்மா சின்ன பிள்ளைத்தனமா போய் ஜம்மு காஷ்மீர்ல இருக்க அப்பாவி பொதுமக்களை கொடுக்குறா ஒரு ஆம்பளை அந்த திமுக அறிவாலயத்துக்கு வாடா பார்ப்போம். இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுக்கடா. தீவிரவாதி கண்ணில் படுற மாதிரி ஷேர் பண்ணி விடுக்கடா. ஒரு ஆம்பளை இருந்தால் வேணும் அறிவாலயத்துக்கு வர சொல்கிறான். திமுக ஒருத்தண்ட போராட சொல்கிறான்.